வணக்கம். காதல்னா அதுல சண்டை சச்சரம் இல்லாம இருக்குமா? ஆனா எல்லா சண்டையும் ஒண்ணுதானா? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர்னு ஒரு பெரிய புலவர் இத பத்தி ரொம்ப ஆழமா அழகா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நம்மளோட மாடர்ன் லவ்வுக்கு கூட அவரோட அந்த பழைய ஞானம் எப்படி பொருந்துதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா சண்டையுமே தப்பான சண்டை தானா? ஒரு உறவுல வர்ற ஒவ்வொரு சண்டையும் அந்த உறவை கெடுக்குமா? இல்ல நல்ல சண்டை, கெட்ட சண்டைன்னு ஏதாவது இருக்கா? வாங்க, இந்த கேள்வியில இருந்து தான் நம்மளோட இந்த முழு அலசனும் ஆரம்பிக்க போகுது. திருவள்ளுவர் இதுக்கு ஒரு அருமையான ஓமை சொல்றாரு. சரியான ஒரு ஊடல், அதாவது ஒரு சின்ன செல்லச்சண்டை, சாப்பாட்டுல இருக்கிற உப்பு மாதிரியாம். அது இருந்தாதான் சாப்பாட்டுக்கு ருசி. ஆனா அதே உப்பு கொஞ்சம் கூடிடுச்சுன்னா என்ன ஆகும்? மொத்த சாப்பாடும் வீணாயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஊடலும் அளவுக்கு மீறி போயிட்டா உறவையே கெடுத்துடும்னு சொல்றாரு. சரி, வாங்க காதலோட இந்த சுவைய பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம இங்க பேசுறது மனச காயப்படுத்துற நச்சுத்தன்மையான சண்டைகளை பத்தி கிடையாது. இது ஒரு கலை, ஒரு நுட்பமான உணர்ச்சி கலை. திருவள்ளுவர் இதுக்குன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அதுதான் புலவி. புலவின்னா என்ன? அது ஒரு தற்காலிகமான விளையாட்டுத்தனமான செல்ல கோபம். இதோட நோக்கம் ஒருத்தர் காயப்படுத்திக்கிறதோ இல்ல நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்றதோ கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருந்து திரும்ப சேரும்போது அந்த அன்பு இன்னும் அதிகமாகணும். அதுதான் இதோட ஒரே நோக்கம். இங்க பாருங்க, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு, ஊடல் இல்லாத காதல் இன்னும் பழுக்காத கனி போன்றது. அடடா, என்ன ஒரு வரி! அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ஊடல்கள் இல்லைன்னா அந்த காதல் இன்னும் பழுக்காத, ருசியே இல்லாத ஒரு காய் மாதிரி தான்னு சொல்றாரு. இந்த ஊடல் தான் காதலை பழுக்க வச்சு அதோட முழுமையான இனிப்பை நமக்கு கொடுக்குது. சரி, அப்போ இந்த ஊடலோட கலைய பத்தி பாப்போம். உறவை வளர்க்கிற ஊடலுக்கும் உறவை அழிக்கிற சண்டைக்கும் என்ன வித்தியாசம்? அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவா பார்க்கலாம். பாருங்க, ஆரோக்கியமான ஊடல், அதாவது புலவி, அது ஒரு விளையாட்டு மாதிரி கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா அழிவுகரமான சண்டை அப்படி இல்ல, அது மனசை காயப்படுத்தி ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும். புலவி ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற பிணைப்பை இன்னும் வலுவாக்கும். ஆனா சண்டை அது தூரத்தை தான் உருவாக்கும். எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம் என்னன்னா, புலவியோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், திரும்பவும் ஒன்னு சேரணும். ஆனா சண்டையோட நோக்கம் என்ன? நான் ஜெயிக்கணும். இதுதான் அடிப்படை வித்தியாசம். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்ல காதலோட உண்மையான அழகே இந்த மாதிரி சின்ன சின்ன ஊடல்களுக்கு இடம் கொடுக்கும்போது தான் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, ஒரு உறவு எவ்வளோ பாதுகாப்பாவும் ஆழமாவும் இருந்தா இந்த மாதிரி செல்லமா கோவிச்சுக்க முடியும் இல்லையா? இதுதான் உண்மையான நெருக்கத்தோட அடையாளம். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. ஒரு நுட்பமான சமநிலை தேவை. நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த உப்பு ஓமை, அதுல இருக்கிற ஆபத்து தான் இது. ஊடலை தேவைக்கு அதிகமா நீட்டிக்கிறது. இந்த வரிய கவனிங்க. ஊடலை நீட்டிப்பது வாடிய செடிக்கு நீர் ஊட்டுவதைப் போன்றது. எவ்வளோ ஆழமான கருத்து பாருங்க. ஒரு சின்ன விஷயத்த புடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இழுத்துட்டே இருந்தா அது வாடிப்போன செடிக்கு தண்ணீர் ஊத்துற மாதிரி தான், எந்த பிரயோஜனமும் இல்ல. அன்பை வளர்க்க வேண்டிய ஊடல் நீடிக்கும்போது அந்த அன்பையே அழிச்சிடும். அப்போ ஒரு ஊடலை நாம ரொம்ப நேரம் நீட்டிச்சா என்ன ஆகும்? முதல்ல விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச கோபம் உண்மையான மனக்கசப்பா மாறும். ரெண்டாவது, அந்த இடத்துல அன்பு போயிட்டு உண்மையான வலி வந்துரும். கடைசியா உறவு பலமாகறதுக்கு பதிலா பலவீனமாயிடும். இது ஒரு சரிவு பாதை மாதிரி. அதனால தான் திரும்பவும் அந்த உப்பு உவமையே ஞாபகப்படுத்திக்கணும். கொஞ்சமா போட்டா சுவை, அதிகமா போட்டா சாப்பாடே விஷம். எப்ப நிறுத்தணும்னு தெரியறது தான் இந்த ஊடல் கலையோட மிக முக்கியமான அம்சம். சரி, இவ்வளவு நேரம் ஊடலை பத்தி பார்த்தோம். ஆனா இதோட உண்மையான அழகான நோக்கம் என்ன? அதுதான் மீண்டும் சேர்வதில் இருக்கிற இனிமை. இத நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஊடலோட நோக்கமே சண்டையில ஜெயிக்கிறது கிடையாது. அந்த சின்ன பிரிவுக்கு அப்புறம் திரும்ப சேரும்போது அப்போ கிடைக்கிற அந்த சந்தோஷம், அந்த நெருக்கம், அது முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமா, இன்னும் இனிமையா இருக்கணும். அதுதான் முழு நோக்கமே. எங்க பாருங்க, ஊடலினால் ஏற்படும் வலி குறுகியதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அதை தொடரும் இணைதலின் மகிழ்ச்சி பெரிது. இதுல என்ன சொல்றாருன்னா, ஊடல்ல வர்ற அந்த சின்ன வலி இருக்கு இல்லையா, அது கொஞ்ச நேரம்தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வரப்போற சந்தோஷம் ரொம்ப பெருசு. அந்த சந்தோஷத்துக்காகத்தான் இந்த சின்ன வலியே. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு பிராக்டிக்கல் அட்வைஸ். ஊடல் முடிஞ்சதும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. உங்க துணைய கட்டி அணைப்பது. அதை மட்டும் செய்யாம விட்டுறாதீங்க. அதுதான் இந்த ஊடல் கலையில செய்யற மிகப்பெரிய தப்பு. அந்த ஒரு அணைப்பு தான் அந்த ஊடலுக்கு ஒரு முழுமையான வெற்றிகரமான முடிவை கொடுக்கும். சரி, இந்த 2000 வருஷ பழமையான ஞானம் இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன காதலுக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். அப்போ ஒரு சரியான ஊடலுக்கான ரெசிபி என்ன?
முதல்ல உங்க நோக்கம் என்னன்னு தெளிவா இருங்க. அது இணைப்பா இருக்கணுமே தவிர சண்டையா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, டைமிங் ரொம்ப முக்கியம். எப்போ ஆரம்பிக்கணும், முக்கியமா எப்போ நிறுத்தணும்னு தெரியணும். மூணாவது, ரொம்ப நீட்டிக்காதீங்க. உப்பு மாதிரி கொஞ்சமா இருந்தா போதும். கடைசியா உங்க இலக்கு ஒண்ணே ஒண்ணுதான், திரும்பவும் ஒன்னு சேர்றது. அந்த கடைசி அணைப்பு தான் முக்கியமான இன்கிரிடியன்ட். சரி, உங்களை ஒரு கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். இன்னைக்கு நாம எல்லாருமே ஃபோன்ல, மெசேஜ்ல, சோஷியல் மீடியால 24 மணி நேரமும் கனெக்டடா இருக்கோம். ஆனா இப்படி டிஜிட்டலா இணைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல ஒருத்தர் நேருக்கு நேரா பார்த்து அன்பை அதிகப்படுத்துற அந்த அர்த்தமுள்ள ஊடல் கலையை நாம எங்கேயோ மறந்துட்டோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.